திரு விஜய் அவர்களின் கவனத்திற்கு சென்று அவருடைய ஒப்புதலோடுதான் இது ஒழிக்கப்பட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இதற்கு உரிய விளக்கம் அளிக்க முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அதிகாரிகள் தான் இதை முடிவு செய்திருப்பார்கள் என்றாலும் கூட முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றதா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே இது தொடர்பான விளக்கத்தை அளிக்க முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இனி வரும் காலங்களில் அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் தொடர்ந்து ஒலிக்கப்படுமா? அப்படி என்றால் ஒவ்வொரு முறையும் அந்த பாடல்தான் முதலில் ஒலிக்கப்படுமா? தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியாகத்தான் ஒலிக்கப்படுமா? இந்த கேள்விகளும் எழுகின்றன. முதலமைச்சராக பதவியேற்கிற விழாவில் மட்டுமின்றி தற்காலிக இடைக்கால சபாநாயகர் பொறுப்பேற்கிற நிகழ்விலும் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடல் முதலில் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் இனிமே அரசு விழாக்களில் பின்பற்றப்படுகிற நடைமுறையா என்கிற கேள்வியும் எழுகிறது. இது தொடர்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு, அவர் மீது பெரிதும் நம்பிக்கை வைத்திருக்கிற தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் மதசார்பு அரசியலுக்கு அல்லது மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று நம்புகிற மதசார்பற்ற சக்திகளுக்கும் அவர் விளக்கம் அளிக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக உள்ளது.